கிட்டத்தட்ட 3-4 கடைக்கு போயிட்டு என்னோட பர்த்டே ஷாப்பிங்க்கு வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் காட்டன் Dress. திரும்ப போட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் இந்த Dress. இந்த Dress கடைசியா பில் போடும்போது தான் நம்ம பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா லினன் காட்டன் saree. ஃப்ரெண்ட்ஸ் ரெட் கலர். ரெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா என்னோட பர்த்டே ஷாப்பிங். சங்கீதாவோட பர்த்டே ஷாப்பிங் தான் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்து பாப்பா பர்த்டே ஷாப்பிங் ரெடி. அம்மாக்கு பர்த்டேமா? பாப்பாக்கு இல்ல ஷாப்பிங் வேணுமா? அல்ல எனக்கு ஷாப்பிங் வேணும்னு சொல்றா பேபி அவ. ஆமா அம்மாக்கு பர்த்டே ஷாப்பிங் சொன்னா இல்ல பாப்பாக்கு பர்த்டே ஷாப்பிங் சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா 22 என்னோட பர்த்டே. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து விஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா ஒரு மாசத்துக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு பர்த்டேன்னு சொல்லிருவாரு. இப்ப வந்து நீங்களே ஞாபகப்படுத்தி விட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டே வந்துச்சு சங்கீதா பர்த்டே வந்துருச்சுன்னு அடிக்கடி கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா இன்னும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலையா சங்கீதா அப்படின்னு ஒரு பிட்ட போட்டீங்க. இன்னைக்கு கிளம்பிட்டாரு. ஆமாப்பா. சோ பர்த்டே ஷாப்பிங் தான் போறோம். போயிட்டு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஓகே போலாம் ஷாப்பிங் போலாம். வாங்க டவுசர் போட்டுன்னு வர்றாரு ஜெஷிதா. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெஷிதாக்கு வளையல் போடல கொலுசு போடல மணி செயின் எதுவுமே போடாம ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களேன்னு கேட்டிருந்தீங்க. நாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கழட்டி வச்சுட்டோம். ஏன்னா வெள்ளி கொலுசு வெள்ளி வளையல் வந்து போட்டிருந்தா செயினுமே வெளியில தான் போட்டிருந்தா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கழட்டிட்டோம். ஸ்கூல் போறால மிஸ் ஆயிடும். அது மட்டும் இல்ல ஸோ சேஃப்டி இருக்காது குழந்தைக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கழட்டி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே இருக்கட்டும் நல்லா தான் இருக்கு. அன்லிமிட்டட்ல 50% ஃபிளாட் ஆஃபர் போட்டுருந்தாங்களா அதனால போய் பார்க்கலாம் போறேன். போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. கேட்டேன் 3000 ரூபாய் வித்தியாசமா இருக்கு. உனக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு போட்டு பார்க்கலாம். வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாரு போல ஷாப்பிங் பண்றதுக்கு. அங்க பாரு திருப்பி வையா திருப்பி வச்சு காட்டு. திருப்பி மேல வைய கழுத்துக்கிட்டு வை. ஓகே திரும்ப 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 ட்ரெஸ் அப்பா காட்டு. அப்பா இந்த Dress காட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு காட்டு. என்னம்மா ட்ரெஸ் இது? ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் வந்து பாத்தீங்கன்னா பாதி முடிஞ்சிருக்கு. நான் எதிர்பார்த்து வந்து இன்னும் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். சும்மா எங்க ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ள போனோம். உள்ள போயிட்டு கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். நான் வந்து பேபி கிட்ட லினன் saree வந்து கேட்டிருந்தேன். ஸோ அந்த saree தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு saree எடுத்துக்கோ. ஓகே போய் saree வாங்கிட்டு வரலாம். போலாம். அடுத்து ட்ரெஸ் எடுக்க நம்ம வழக்கமா வர நேரு ஸ்ட்ரீட் வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இங்க ஒரு 2-3 கடை ஏறி பார்த்து நல்லதா ட்ரெஸ் எடுக்கலாம் பேபி. ஆமா பர்த்டே ஷாப்பிங் வேற. சங்கீதா நல்லா இல்லைன்னா மனசு வருத்தப்படும். ஆமா அதனால நல்ல கடையா பார்த்து எடுப்போம். கிரவுட் இருக்குது போற அந்த கடை அந்த தெருவு. இன்னைக்கு சாட்டர்டே சங்கீதா அதுதான் இன்னும் கூட்டமா இருக்கு. நாளைக்குலாம் இன்னும் பயங்கர கிரவுடா இருக்கும். சண்டே மார்க்கெட்ல நாளைக்கு. ஜஸ்விதாக்கு பசி எடுத்துக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ கொழுக்கட்டை வேணும்னு கேட்டுட்டே இருந்தா. நான் வந்து பாத்தீங்கன்னா சுழியமும் கொழுக்கட்டையும் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஷாப்பிங் பண்ணி டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஷாப்பிங் டெம்போ பண்றதுக்காக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்விதா உனக்கு என்னமா வேணும்? கொழுக்கட்டை சாப்பிடு. சாரதாஸ் போய் பார்க்குமா சாரி ஃபுல்லாவே நல்லா நிறைய கலெக்ஷன் இருக்கு. அப்படியா ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே இங்கே தான் எடுப்போம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் சாரதா கடைக்குள்ள போகலாம். சாரதா சங்கீதா கடை பேரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 3-4 கடைக்கு போயிட்டு என்னோட பர்த்டே ஷாப்பிங்க்கு வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு போய் என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போலாம் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா ஒரு வழியா பர்த்டே ஷாப்பிங் முடிச்சிட்டாரு. வேற ஏதாவது தேவைப்படுதா? உனக்கு ஏதாவது ஒரு சட்டை எடுத்துக்கோ பேபி. ஜெஷிதாக்கு எடுத்து எனக்கு எடுத்து உனக்கு எடுத்துக்கலையே. அப்ப எடுத்து கொடு. கடையை விட்டு வெளியில வந்து பிறகு சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர். இந்த தெரு ஃபுல்லா கடை இருக்குது. இதெல்லாம் உனக்கு கடையே தெரியலையா? சரி அடுத்த மாசம் உனக்கு பிறந்த நாள் வருதுல்ல? ஆமா அதனால தான் வெயிட்டிங். சரி விடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில என்னென்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? வீடு க்ளீன் பண்ற வேலை. ஆமா கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சமைச்சதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுட்டு இருந்தேன். சரி நீ ஃபுல்லா இப்போ அதை க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமா வச்சுட்டு
அதுக்கப்புறமா தான் தூங்க போகணும் பேபி. ட்ரெஸ்லாம் இங்கே பாருங்க நல்ல கட்டப்பையா எடுத்துட்டு வந்துருக்கேன். நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன். காலையில என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் ஷாப்பிங் போயிட்டு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த அன்லிமிட்டட் தான் போனோம். அங்க வந்து 50% ஆஃபர் சொல்லிட்டு நிறைய போர்டு எல்லாம் வச்சிருந்தாங்க. உள்ள போனோடனே பாத்தீங்கன்னா மேல ஃபுல்லாவே 50% ஆஃபர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3000க்கு ஷாப்பிங் பண்ணா 3000 ஃப்ரீ. அது மாதிரி சொன்னாங்க. 3000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணா 3000 ரூபாய்க்கு இன்னுமே நீங்க ஷாப்பிங் பண்ணலாம் அடிஷனலான்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அங்க போயிட்டு நாங்களும் ஆர்வத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டோம். பில்லு போடுற இடத்த வந்து போய் பார்த்தா இதெல்லாம் ஆஃபர்லயே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க சுத்தி பார்த்தாதான் தெரியுது. இப்ப இவ்வளவு ஹால் இருக்குன்னா அதுல எங்கேயோ ஒரு இடத்த தான் மட்டும் ஸ்டாண்ட் வச்சுக்கிறாங்க 50% ஆஃபர்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலெக்ஷன் மட்டும் தான் இருக்கு. அந்த சரி அதான் ஓகே 3000 ரூபாய்க்கு எடுத்து அடுத்த 3000 ரூபாய்க்காவது ஷாப்பிங் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் கிடையாது போல. அதுவுமே அந்த 50% ஆஃபர் சொல்லிட்டு எங்கேயோ அதுல மட்டும் தான் எடுக்கணுமா? அதுல மட்டும் தான் எடுக்கணுமா? வேஸ்ட். அங்க போனதே வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு நாங்க பில்லு போற இடத்த போயிட்டு எங்க ஆசையா எடுத்த ட்ரெஸ் வந்து வேணாம்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வாங்கி வந்துட்டோம். பாப்பாக்கு மட்டும்தான் ஒரு கொஞ்சம் ட்ரெஸ் வந்து ஆஃபர்ல வந்து கிடைச்சது. ஸோ அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வந்துட்டோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் நம்பி போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். போனாலும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா தெரிஞ்சு வாங்குங்க. ஆமா எனக்கு பர்த்டே சொல்லிட்டு நான் ஷாப்பிங் பண்ண போனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எனக்கு ஷாப்பிங் பண்ணதை விட இவளுக்கு தான் அதிகமா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. டெய்லி ஸ்கூலுக்கு போற அவளுக்கு நல்ல ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டு கொஞ்சம் ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோம். எப்பயுமே எடை போற கடையில் தான் பாப்பாக்கு ட்ரெஸ் எடுப்போம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா சைஸ் கரெக்டா இருக்காது. வீட்டுல போட்டுக்குன்னா பரவாயில்ல கொஞ்சம் கரெக்டா இருக்கும். சரி ஸ்கூலுக்கு போறதுக்கு இதுக்கப்புறம் நல்லா போடலாம். வளர்ந்துட்டல்ல அவளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணான்ட்டு அவளுக்கு வாங்கிட்டு வந்தேன். பாக்கணும்னா பார்க்கலாம் பாப்பா ட்ரெஸ் பார்க்கலாம். நல்லா உட்கார் ஃபர்ஸ்ட். எனக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க போகணும். அதனால என்னோட ட்ரெஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இந்த ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல இந்த ட்ரெஸ் சூப்பரா இருந்தது. இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா பேபியோட செலக்ஷனு போட்டு பார்த்தா நல்லா சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ஒயிட் கிரே கலர் மாதிரி ஒயிட் பிளாக்கும் சேர்ந்து. ஆமா ஒயிட் கிரே பிளாக் 3 கலர் இருக்கு. 3 கலர். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நல்லா அழகா இருந்துச்சு. ஸோ இதோட ரேட் வந்து 849 849 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ். ஸோ இதெல்லாம் நான் ஆஃபர் இருக்குன்னு நினைச்சியா நான் நிறைய ட்ரெஸ் எடுத்தேன். ஆஃபர் இல்ல ஆனா நல்லா ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து பார்த்தேன். நிறைய கலெக்ஷன் ஒண்ணும் இல்ல. ஆமா போட்டு பார்த்தா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சரியாவே வரல. எல்லாமே லோ நெக் இவ்வளவு தூரம் வந்து இருக்க மாதிரி இருந்துச்சா. அதனால எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு எடுத்தோம். என்னமா ஹாய் பாப்பா ட்ரெஸ்ஸா அவர் காட்டுறாரு. ஸோ இந்த ட்ரெஸ் எனக்காக எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சங்கீதா ஃபர்ஸ்ட் எடுத்து காட்டும் போது என்ன இது பார்க்க ஒரு மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். ஆனா போட்டதுக்கு அப்புறம் சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். போட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சி எடுத்தது. ஒரு கிராண்டா இருக்கு. ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம் பர்த்டேக்கும் போட்டுக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ் ஒரு ப்ளூ கலர். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1600. நான் வந்து என்ன நினைச்சேன் இது 50% ஆஃபர் கிடைக்கும் ஒரு 700 அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு நினைச்சு எடுத்தேன். கடைசியில பில் போற இடத்த போய் பார்த்தா இதுக்கெல்லாம் ஆஃபரே இல்லை அப்படின்ட்டாங்க. அங்க 50% ஆஃபர்ல அப்புறம் எது இருந்ததுன்னே எனக்கு தெரியல பேபி. அங்க ஒண்ணும் கிடையாது. சும்மா அது உள்ள கஸ்டமர் வர வைக்கிறதுக்காக அந்த மாதிரி. அவ்வளவுதான். இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு எடுத்தேன். இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நம்ம ட்ரெண்ட்ஸ்ல போனாலே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ட்ரெஸ் நிறைய இருக்கும். அழகா இருக்கும் எடுக்கலாம். எப்பவுமே நாங்க ட்ரெண்ட்ஸ் போவோம். சரி இந்த கடை மாத்தி பாக்கலாம்னு சொல்லிட்டு இங்க போய் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே தான். லைட்டா டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு. ஆனா நாங்க பிடிச்ச ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தோம். ஆமா எல்லா ட்ரெஸ்ஸும் எடுக்கல. ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு ஆஃபர் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கல. நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் வேற லெவலா இருந்துச்சு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ் கடைசியா பில் போடும்போது தான் நம்ம பார்த்தோம். நல்லா இருந்ததா அதனால வந்து எடுத்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க சூப்பரா இருந்துச்சுங்க. ஓகே இது வந்து பார்த்தோன்னா 650 இதோட ரேட் 650 ரூபா. இது நல்லா இருந்துச்சு. இது அழகா போட்டு நல்லா ஒல்லியா இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே இதுக்கெல்லாம் லெக்கின் போட தேவையில்ல. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஃப்ராக் மாதிரி நல்லா இருக்கும். இப்போ இல்லைன்னா வந்து இந்த முக்கா லெக்கின் இருக்குல்ல குட்டி வரைக்கும் ஒரு லெக்கின் அது போட்டு போடலாம். நம்ம விருப்பம் எப்படி வேணாலும் வந்து அதை ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு அழகா இருந்துச்சு. ஸோ போட்டும் பார்த்தா நல்லா இருந்தது. இந்த ஒரு ட்ரெஸ் இந்த 3 ட்ரெஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட்ல எடுத்தோம். 3மே நல்ல அழகா இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஜஷிதா பாக்குமா இங்க பாருங்க ஜஷிதா எவ்வளவு ட்ரெஸ் எடுத்துருக்குறேன்னு. இவருக்கு தான் நிறைய ஷாப்பிங் என்னை விட. ஏன் ஜஷிதா
ஜஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் காட்டன் Dress. ஸ்கூலுக்கு போட்டு அனுப்பலாம். இது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. காட்டன் Dress எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒண்ணு அதுக்கப்புறம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இந்த ரெண்டு அப்புறம் இந்த Dress நான் தான் செலக்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஸ்டைலா அழகா இருந்துச்சு இந்த Dress. எங்க பீச்சுக்குலாம் போனா அழகா போட்டுட்டு போலாம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மாடல் பேபி. இந்த இது நல்லா அழகா இருந்துச்சு இந்த கவுனு. என்னம்மா இது வெளில போகும்போது வந்து பாத்தீங்கன்னா போட்டு போனா ஜஷிதா அப்படியே உடம்புக்கு அப்படியே ஃபிட்டா நல்லா அழகா இருந்துச்சு பனியன் கிளாத்து. இந்த Dress ஜஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஆச்சா. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு Dress. ஜஷிதா பச்சை கலர் Dress எப்ப போனா பச்சை பலூன் வாங்கியான்றதா பச்சை கலர் Dressம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிச்சு. இது வேணாம் ஜஷிதா போட்டு பார்த்துட்டு இது வேணாமான்னு சொன்னா இல்ல எனக்கு வேணும் பச்சை கலர் வேணும் பச்சை கலர் தான் வேணும்னு வாங்கி வந்திருக்காரு. இந்த Dress இது மாதிரி இருக்கும் ஜஷிதாக்கு. இது ஒரு Dress फ्रेंड्स. ஆமா இது வெல்ல போ இந்த ரெண்டு Dressம் வெல்ல போட்டு போலாம். பனியன் கிளாத் நல்லா சாஃப்ட்டா நல்லா இருக்கு. ஆமா இந்த Dress ஜஷிதாக்காக எடுத்தது. அதுக்கப்புறம் டி-ஷர்ட்லாம் ஸ்கூலுக்கு போட்டு அனுப்பலாம். நல்லா இருக்கு இந்த Dress. yellow கலர் லெமன் yellow டி-ஷர்ட் பர்பிள் கலர் லாவெண்டர் கலர் ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் காம்போல வாங்குனேன். காம்போ இதுல போட்டு தொங்கி இருந்தது. இது ஒண்ணு சோ இது கலர் அவங்களே அப்படியே வச்சிருந்ததுதான். ரெண்டு சோ அதுக்கப்புறம் ஜஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ்லயே ஒரு டாப் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குட்டியா நல்லா அழகா இருந்துச்சு. லெகின் போட்டு போடலாம்னு நினைக்கிறேன். அது பாப்பா லெகின் போட்டு போடலாம் ஜீன்ஸ் போட்டும் போடலாம். இது நல்லா ஒரு டிஃபரெண்டா அழகா இருக்குதா. இது ஒன்னு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருந்துச்சு. மொத்தம் 5 டாப் இது மாதிரி 5 டாப் 5 டி-ஷர்ட் ஒரே ஒரு ஜீன் 2 ஜீன் எடுத்தோம். ஒரு ஜீன் வந்து சைஸே பத்தல. ஜஷிதாக்கு இடுப்பு வந்து வெட்டுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால இந்த ஜீன் மட்டும் எடுத்துன்னு வந்தோம். சரி ஃபுல்லா ஜஷிதாக்கு ஷாப்பிங். என் பர்த்டேக்கு ஜஷிதாக்கு ஷாப்பிங். அடுத்த மாசம் ஓம் பர்த்டேக்கும் ஷாப்பிங் பண்ணிடுவாரு. இவருக்கு தான் வந்து எல்லா டைமும் ஷாப்பிங். ஜஷிதாக்கு தான் ஜீன் என்னமா அது யாருக்குமா அம்மாது அம்மாக்கு கொடுத்துரு பாப்பா. அது முக்கியமா வந்து ஷாப்பிங் பர்த்டே ஷாப்பிங் தானே போனேன். அப்போ பர்த்டே அன்னைக்கு போறதுக்கு வந்து என்ன எடுத்தேன்னு சொல்லி பார்க்கலாம். கடை போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நாங்க இந்த டைம் ஃபர்ஸ்ட் அந்த அன்லிமிட்டெட் போனோமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாரதா போனோம். சாரதான்னு ஒரு பெரிய கடை ஃப்ரெண்ட்ஸ். ஆமா அங்க போய் சாரி எடுத்தேன். அதுக்கப்புறம் ராஜேந்திராஸ்ல எடுத்தேன். இப்ப ஏன் தெரியுமா நான் கடை பேர்லாம் சொல்றேன். நிறைய பேர் நான் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கு எங்க எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலயும் கேக்குறீங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடியே எல்லா கடையும் சொல்லிட்டேன். எந்தெந்த கடையில எது எடுத்தேன்னு வந்து நான் சொல்றேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் போய் அங்க வந்து ஷாப்பிங் பண்ணீங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாரதால எடுத்த சாரி இப்போ வந்து எனக்கு பிடிச்ச சாரி. நான் வந்து இந்த டைம் இது மாதிரி சாரி தான் கட்டணும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. சோ காட்டன் என்ன கேட்டன் பேபி லினன் காட்டன். சோ லினன் காட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா சாரி எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா லினன் காட்டன் சாரி. சோ அது எப்பயுமே வந்து ஒரே மாதிரி சாரி போறல. இந்த பட்டு புடவை வந்து கட்டுவேன். பட்டு புடவை கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா டிசைனர் சாரி கட்டணும்னு ஆசை இருந்தது. ஒரு டிசைனர் கட்டியாச்சு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் சாரி. ரொம்ப நாளாவே காட்டன் சாரி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். காட்டன் சாரி கட்டணும்னு சொல்லிட்டேன். அப்போ போயிட்டு நான் ஒரு சாரி எடுத்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் கிடையாது புல் ஆயில் சாரின்னு நினைக்கிறேன். ஒரு எடுத்துன்னு தெரியுமா. ஆனா அதுவுமே எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. அது எங்க அம்மா கிட்ட கொடுத்தது. எங்க அம்மா எடுத்துட்டு போனாங்க. கோயிலுக்குலாம் ஒரு 2 டைம் கட்டிட்டு போனேன். இப்ப லினன் காட்டன் சாரி எடுத்திருக்காரு. இப்ப இது எவ்வளவு நாளைக்கு கட்டுறாருன்னு பாப்போம். இது வந்து சாரி கலர் பேபி. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய கலர் காம்பினேஷன் இருந்தது. இந்த கலர் நல்லா இருந்துச்சு அழகா. சாரி கலர் இது வந்து பாத்தீங்கன்னா முந்தான பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த கலர் கான்ட்ராஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். இது ஒண்ணா பர்த்டேக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கட்ட போறேன் இந்த டைம். லினன் காட்டன் தான் பர்த்டே கட்ட போறியா? ஏதோ வித்தியாசமா கட்ட போற. நல்லா இருக்கும் பேபி. சரி फ्रेंड्स அடுத்து வந்து இன்னொரு காட்டன் சாரியா? காட்டன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா ரெட் கலர்ல வந்து சாரி. பாருங்க फ्रेंड्स ரெட் கலர். ரெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெட் கலர் சாரி. ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா சாரி. அதுல அதுக்கு வந்து கிரீன் கலர் வந்து ஆப்போசிட் கான்ட்ராஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ். இதுதான் ப்ளவுஸ். ப்ளவுஸ் ஓகே. சோ இந்த சாரி ஒன்னு எடுத்தோம் फ्रेंड्स. இதுமே வந்து பாத்தீங்கன்னா காட்டன் தான். காட்டன் சாரி.
சோ இது கட்டினா கொஞ்சம் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கும் பேபி. வித்தியாசமா எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை சாரி சங்கீதா பர்த்டேக்காக. அவரு ஆசைப்பட்டு எடுத்திருக்காரு. ஆமா அந்த தடவை நானும் ஆசைப்பட்டு வந்து இதுதான் வேணும்னு சொல்லிட்டு நம்மான்னு போய் எடுத்துக்கிட்டேன். பேபின்னா இந்த சேரி எடுக்க போறேன்னு கேட்டாரு. ஆமா சொன்னேன். உனக்கு இது பிடிச்சிருக்கு இல்ல? நல்லாதான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 சேரி எடுத்திருக்கேன். இது எப்படி இருக்கு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுத்துல எந்த சேரி நல்லா இருக்கு? ரெட். இது வந்து என்ன கலர்னு தெரியல. குங்கும கலர், நாவப்பழ கலர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட பர்த்டே ஷாப்பிங். பர்த்டே ஷாப்பிங் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சாரீலாம் வந்து பாத்தீங்கன்னா தைக்க கொடுக்கணும். பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஷாப்பிங் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அப்போ பேபிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து பாத்தீங்கன்னா வேணாம்னு சொல்லிட்டாரு. நீங்க வீடியோலயே பாப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வேணான்னு சொன்னதை. எனக்கு தெரியாதுப்பா. அவ்வளவுதான் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பேபி என்ன கூட்டிட்டு போயிட்டு அழகா வந்து ஷாப்பிங் முடிச்சாச்சு. அதுக்கே இந்த தடவை நான் கேட்கவே இல்லை. பர்த்டே வந்து ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு இவரு 2 நாளைக்கு முன்னால இருந்தே ஒன்னும் அவன் பர்த்டேக்கு ஷாப்பிங் கூப்பிடவே இல்லை. போலேன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாரு. அது வர இன்னும் ரொம்ப நாள் இருக்குல்ல பேபி, அதுக்குள்ள ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா அப்புறம் நமக்கு வந்து டைம் இருக்காது, இப்பயே வா ஷாப்பிங் எல்லாம் போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு. ஏன்னா இப்பயே வந்து நம்ம பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண கொடுத்தாதான் வந்து கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் பேபி. சூப்பரா ட்ரெஸ் எனக்கு எடுத்து கொடுத்துட்டேன். எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டேன். பர்த்டே என்ஜாய் பண்ணேன். என்ன பேபி? பாப்பா தேங்க்யூ சொல்றியா பேபிக்கு? சரி சரி எடுத்து கொடுத்தல. அப்பாக்கு தேங்க்யூ சொல்லுமா. அப்பா உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாருல, சொல்லு தேங்க்யூ. தேங்க்யூ அப்பாவா? சரி குட் கேர். சோ இந்த ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, சாரில எந்த சாரி வந்து நல்லா இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பர்த்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் ஜூன் 1ஆம் தேதியே உனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே விஷ் பண்ணணும்னு நினைச்சேன் சங்கீதா. சோ அப்போ வந்து விஷ் பண்ணா நீங்க வந்து பிஸியா இருப்பீங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஷ் பண்றேன்னு சொல்லிட்டு முந்தா நேத்தே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சோ அவ்வளவுதான். டாடா பாய்.